பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி கொடி இன்றுதான் வெளியிடப்பட்டது. இப்ராஹிம் ராவித்தர், எல்கே சுதீஷ் மற்றும் எல்லாரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து மதுரையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு விழா போலவே நடைபெற்றது. இன்றைய தினத்தில் அந்த கட்சி நாள் வெள்ளி விழாவாக சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த், எல்கே சுதீஷ் கேப்டனோட இல்லத்தில் பார்த்திங்கன்னா கட்சி கொடி ஏற்றி மிக பிரமாதமாக இன்று கட்சி அலுவலகத்திலும் கொண்டாடப்பட்டது. நமது கேப்டனின் தவ புதல்வன் விஜயபிரபாகரன் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த், சண்முக பாண்டியன் எல்லோருமே காலையிலே வீட்டில் கட்சி கொடி ஏற்றி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. கேப்டன் உருவாக்கிய இந்த சரித்திரம் என்றும் மறையாது. ஏன்னா சரித்திரம் என்பதை விட மக்களுக்கு உதவும் திட்டமாக வாழ்க்கையில் பலருக்கு உதவி திட்டங்களை செய்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர் சூட்டி இதில் மீனவ அணி மற்றும் விவசாய அணி என பல அணிகள் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு பூரா பேசப்படும் அளவிற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேப்டன் ரசிகர் என்றுமே உண்மை தொண்டனாக இருக்கும் ஒரு விசுவாசியாக தான் இருப்பார்கள். என்றுமே நல்லது செய்யணும். கேப்டன் எப்படி திரைப்படங்களை நடித்து பல உதவி திட்டங்களை செய்தார்களோ அந்த உதவி திட்டங்களை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவரும் செய்து வருகிறார். இன்று கொடிநாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வெள்ளி விழா நாயகனாக கொண்டாடும் அளவுக்கு இன்று சில்வன் ஜூப்ளி 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கட்சி கொடியை சிறப்பாக கொண்டாடினார்கள்.